நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் எஜுகேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க பெங்களூருக்கு. ஓ குரலி வித்தையா? ஆக்சுவலாக அது 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. மிட் 1 o'clock சென்னையிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே பெங்களூர் விசிட் பண்ணுற மாதிரி. ஸோ கேஸ் 12:30க்குலாம் இன்ஸ்டியூட் வர சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்புனதே 12:30க்கு தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி கிளாஸுக்கு போயிட்டு பார்த்தா கிளாஸே செம்ம வைப்பாக இருந்தது. இதுக்கு நடுவில் எங்கள் மேம் எல்லாருக்கிட்டையும் கன்சர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை வச்சு காமெடி பண்ணலையே. ட்ரிப்புக்கு புக் பண்ண பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ தெரிஞ்சவங்க ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்பீக்கர் வந்தோடனே எல்லாம் செம்ம வைபாகி டான்ஸ் ஆடி சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் பஸ். ஸோ 1 டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸை புக் பண்ணியிருந்தாங்க. சரி பஸ்ஸில் போயிட்டு தூங்கலாமேன்னு பார்த்தாங்க. சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஒரு வழியாக தூங்கலாமேன்னு பார்த்தா அங்கே ஒரு கும்பல் விடாம டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அப்புறம் எல்லாம் ஒரு கட்டத்து மேலே தூங்கிட்டாங்க. நானும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஏஞ்சிட்டேன். அண்ட் தென் மார்னிங் 6 o'clock போல மேம் எல்லாரும் எழுப்பிட்டு கிருஷ்ணகிரி வந்துச்சு. ஏஞ்சிருங்கப்பா பஸ் கொஞ்ச நேரம் நிற்கும், போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிடுங்க சொல்லி கிளப்பி விட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ கைஸ் இங்கேருந்து கிளம்பி சில்க் போர்டு தான் போனோம். சில்க் போர்டு போனதுக்கப்புறம் அங்கே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். மறக்காம நம்ம யூடியூப்ல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால பார்க்குறவங்களாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும் கைஸ். பட்டா பாபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.